அன்பான சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தமிழ் மொழியில் வெளியான அல் குர்ஆனின் முதல் மொழிபெயர்ப்பு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எனும் வார்த்தைக்கு அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பிக்கின்றேன் எனும் அழகிய மொழிபெயர்ப்பை தந்தவர். தினமும் நாம் ஓதுகின்ற திருமறை குர்ஆனை முதலில் தமிழில் மொழிபெயர்த்த பேரறிஞர் அல்லாமா அப்துல் ஹமீத் பக்காவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும்? உங்கள் பொன்னான நேரத்தை கொஞ்சம் ஒதுக்கி இந்த தொகுப்பை கேளுங்கள். திருமறை குர்ஆன் அருளப்பட்டு 13 நூற்றாண்டுகளாக தமிழ் பேசும் முஸ்லிம்களுக்கு குர்ஆனின் தமிழாக்கம் கிடைக்கப் பெறவில்லை என்பது ஆச்சரியமாக இருக்கின்றதா? ஆம், அன்றைய காலகட்டத்தில் திருக்குர்ஆனை பிறிதொரு பாஷைக்கு மொழியாக்கம் செய்வதே பாவம் எனும் கொள்கையில் தமிழக உலமாக்கள் இருந்தார்கள். அந்த அறியாமையை உடைத்து அல்லாஹ்வின் வேதத்தை தமிழ் பேசும் பொது மக்களிடையே தூய தமிழில் கொண்டு வந்தவர்தான் அல்லாமா அப்துல் ஹமீத் பக்காவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். 1876ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 26ஆம் திகதி பிறந்த அறிஞர் அவர்கள் வட ஆற்காடு மாவட்டத்தில் உள்ள வேலூர் பாக்கியத்துஸ் சாலிஹாத் அரபு கல்லூரியில் சேர்ந்து முதல் அணியில் மௌலவி பட்டம் பெற்றவராவார். 1906ஆம் ஆண்டு மௌலவி பட்டம் பெற்றவுடன் சுயமாக தொழில் செய்ய ஆரம்பித்தார்கள். அந்த தொழிலின் மூலம் கிடைத்த வருமானத்தில் இஸ்லாமிய நூல் பிரசுரச் சங்கம் எனும் பெயரில் ஒரு அச்சகத்தை நிறுவினார்கள். அந்த அச்சகத்தின் மூலம் பல இஸ்லாமிய நூல்களை வெளியிட்டார்கள். 1926ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 19ஆம் திகதி ஜுமா தொழுகைக்கு பின்னர் திருக்குர்ஆனை தமிழாக்கம் செய்யும் உயர்ந்த பணியை துவங்கினார்கள். 3 ஆண்டு காலம் இடைவிடாத உழைப்பின் பின்னர் திருக்குர்ஆன் முதல் பாகத்தின் மொழிபெயர்ப்பு அரபி மூலத்துடன் விரிவுரையுடனும் 1929ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 19ஆம் திகதி வெளிவந்தது. தான் மொழிபெயர்த்த குர்ஆனை எடுத்துக்கொண்டு அல்லாமா அப்துல் ஹமீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எல்லா அரபி மദ്രസാக்களுக்கும் பிரயாணம் செய்தார்கள். தனது மொழிபெயர்ப்பில் பிழை இருந்தால் சொல்லுங்கள் என ஒவ்வொரு மதரசாவையும் நிர்பந்தித்தார்கள். திருக்குர்ஆன் மொழிபெயர்ப்பு வரலாற்றில் இப்படி ஒரு பரந்த முயற்சி நடந்ததாக நான் அறியவில்லை. காஃபிர்களின் பாஷையான தமிழுக்கு வேதத்தை மொழி மாற்றம் செய்யக்கூடாது எனும் மௌட்டீகத்தில் வாழ்ந்த அன்றைய உலமாக்கள் அல்லாமா அவர்களின் தியாகத்தையும் தூர நோக்கையும் கண்டு வியந்தே போனார்கள் என்றே சொல்லலாம். ஆனாலும் ஆலிம்களின் சதியும் பொறாமையும் அல்லாமாவை தொடரவே செய்தன. அதன் பயனாக அல்லாமா அவர்களின் மொழியாக்கத்தின் முதல் பாகம் வெளியிடப்பட்டு பிறகு சமுதாயம் கவலைப்பட்டு கண்ணீர் வடிக்கும் நிலையில் இஸ்லாமிய நூல் பிரசுரச் சங்கம் எனும் அவர்களின் அச்சகம் செயலிழந்து போனது. அறிஞர் அவர்களுக்கு அன்றைய அறிவிலிகள் வஹாபி எனும் பட்டம் சூட்டினார்கள். தூற்றவும் ஆரம்பித்தார்கள். இஸ்லாமிய கருத்து புரட்சி செய்யும் நன்மக்கள் இவ்வாறு தூற்றப்படுவது வழக்கமானதே. தாம் மேற்கொண்ட அறப்பணியை நிறைவுக்கு கொண்டு வருவதில் அல்லாமா அவர்கள் எண்ணற்ற சோதனைகளையும் சந்தித்தார்கள். 1938ஆம் ஆண்டு வரை தமிழக உலமாக்கள் தக்க காரணமின்றி அல்லாமாவின் தர்ஜமா பணியை எதிர்த்து வந்தார்கள். இந்த காலகட்டத்தில் தமிழகத்துக்கு விஜயம் செய்த மார்க்க அறிஞர் சைஹ் அப்துல் காதர் ஹஜ்ரத் அவர்கள் பக்காவி அவர்களை ஹைதராபாத்துக்கு அழைத்து சென்று நிஜாம் மன்னரின் மாமனாராகிய நவாப் நசீர் யாங் சிங் பஹாதாதுருக்கு அறிமுகப்படுத்தினார். நவாப் சாஹிப்பின் பரிந்துரையால் மொழிபெயர்ப்பு மீண்டும் வெளிவர துவங்கியது. தனது மொழிபெயர்ப்பு பணிக்கு பணம் தேவைப்பட்ட பொழுது அல்லாமா அப்துல் ஹமீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இலங்கைக்கு வந்து தன்னந்தனியாக வசூல் செய்ய ஆரம்பித்தார்கள். அந்நாட்களில் கொழும்பு மாநகரில் வணிக பிரமுகராகவும் வழக்கறிஞருமாக திகழ்ந்த NMM ஹனீஃபா அவர்கள் இதற்கான முழு தொகையையும் கொடுத்திட முன்வந்தார்கள். அதன் பயனாக பக்காவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் தமிழாக்கம் 30 ஜுஸூக்களும் தர்ஜுமத்துல் குர்ஆன் பி அல் தஹ்பில் பயான் எனும் பெயரில் முழுமையாக வெளிவர ஆரம்பித்தது. தர்ஜுமாவுக்கு எதிராக ஆரம்பத்தில் போர்க்கொடி தூக்கியவர்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தார்கள்.
பின்னர் மொத்த சமுதாயமும் மொழிபெயர்ப்பை ஒப்புக்கொள்ள ஆரம்பித்தது. கடுமையாக எதிர்த்த உலமாக்கள் அல்லாமாவின் மொழிபெயர்ப்பை விலை கொடுத்து வாங்கி வாசிக்க ஆரம்பித்தார்கள். தனது 17ஆம் வயதில் அல்லாஹ்வின் வேதத்தை தமிழாக்கம் செய்ய வேண்டுமென ஆசைப்பட்ட அல்லாமா அப்துல் ஹமீத் பக்காவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் ஆசை அன்னாரின் 70 வயதை அடைந்துவிட்ட பொழுதே முழுமையாக நிறைவேறியது. சுபஹானல்லாஹ், அன்னாரின் இடைவிடாத முயற்சியும் தஹ்வா களத்தில் சோதனையை கண்டு அசராத தைரியமும் எம்மை மெய்சிலிர்க்க வைக்கின்றது. அல்லாமா அவர்கள் அல்லாஹ்வின் வேதத்திற்காக அனைவரின் எதிர்ப்பையும் சம்பாதித்து கொண்டு அவரே மொழிபெயர்த்த தர்ஜுமாவுக்கு அவரே வசூல் செய்து அவரே பிரிண்ட் பண்ணி அவரே விற்று அந்த முயற்சியும் புரட்சிகரமானது. மொழியாக்கத்துறையில் ஒரு சாதனையாகவே பார்க்கப்பட வேண்டியதாகும். இதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விடயமும் இருக்கின்றது. அதாவது, இன்று பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எனும் வார்த்தைக்கு அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பிக்கின்றேன் என அதிகமானோர் அர்த்தம் செய்வதை நாம் அனைவரும் நன்கறிவோம். உலமாக்கள் உட்பட யாரும் இதில் விதிவிலக்கில்லை. ஆனால் இந்த அழகிய மொழிபெயர்ப்பை முதலில் செய்தவர் அல்லாமா அப்துல் ஹமீத் பக்காவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள்தான் என்பது பலருக்கும் தெரியாத உண்மையாகும். தனது வாழ்நாளை அல்லாஹுவின் வேதத்தை மொழியாக்கம் செய்வதிலும் தமிழை தாய்மொழியாக கொண்ட 50 லட்சம் மக்களுக்கு அந்த மொழிபெயர்ப்பை கொண்டு போய் சேர்ப்பதிலும் தனது வாழ்நாளை முழுமையாக அர்ப்பணித்த அந்த பேரறிஞரை அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. அன்னாரின் வாழ்க்கை வரலாற்றிலிருந்து சமுதாய காவலர்களுக்கு படிப்பினையை தந்தருள்வானாக. அல்ஹம்துலில்லாஹ். இதே போல நல்ல பல இஸ்லாமிய தகவல்களை அறிந்து பயன் பெறுவதற்கு எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்தும் எம்மோடு இணைந்திருங்கள். வஸ்ஸலாம் சகோதர சகோதரிகளே.